சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவிற்குள் பன்னீர்செல்வம் அவர்களது தலைமை வெற்றியடையக்கூடிய வகையிலான ஏற்பாடுகளை செய்யக்கூடியது பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் பொறுப்புகளில் வகித்தால் மட்டும்தான் அதிமுக 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றியடையும் என்று பிரபல ஜோசியர் தெரிவித்துள்ளார். ஜாதகத்தில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தற்பொழுது நல்ல செய்தி வந்திருப்பதாகவும் அவருக்கு தேடி வரும் அதிர்ஷ்டம் என்றும் கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாற வேண்டும், ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் தொடர்ந்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு என்பது ஜோசியத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்றும் இது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனாலும் கூட பிற கட்சிகளில் இணையாமல் தற்பொழுது வரை அதிமுகவில் சேர்ந்து பயணிப்பதற்கான ஏற்பாடுகளை மட்டும்தான் தொடர்ச்சியாக செய்து வருகிறார். இதிலிருந்தே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாறியிருக்க வேண்டும், ஓபிஎஸ்ஐ மன்னித்திருக்க வேண்டும். ஆனால் அவர் மன்னிக்காததற்கு காரணம் அவரது பதவி பறிபோகிவிடுமோ என்ற ஒரு அச்சம்தான். இதற்கும் ஜோசியத்தில் கூறியிருப்பது என்னவென்றால், அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைவதால் எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிபோகாது, அவரே பொதுச் செயலாளராக தொடருவார் என்று ஜோசியர் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் ஜாதகத்தில் வரக்கூடிய அனைத்துமே தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டமாகவே இருப்பதாகவும் பிரபல ஜோசியர் தெரிவித்திருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவி வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டசபை தேர்தலில் வெற்றியடைவதற்கு இன்னும் 6 மாதங்களே உள்ளது. இந்த டிசம்பர் மாதத்திற்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாற வேண்டும். அப்படி அவர் அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ இணைக்கவில்லை என்றால் பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த கட்சியில் இணைகிறாரோ அந்த கட்சி வெற்றியடையும், அல்லது எந்த கட்சிக்கு ஆதரவுகளை கொடுக்கிறாரோ அந்த கட்சி வெற்றியடையும் என்ற தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால்தான் செங்கோட்டையன் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாகவும், சசிகலா ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாகவும், டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாகவும் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியின் மனம் மாற வேண்டுமா என்பதை அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இல்லை என்றால் எடப்பாடியே தேவையில்லை, பன்னீர்செல்வத்தை வைத்தே நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று நினைக்கிறீர்களா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த ஜோசியத்தை நம்பலாமா வேண்டாமா என்பதையும் கமெண்ட் வாயிலாக அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை, அதிமுகவில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.